श्लोका नंबर 26. वेदाहं समतीतानि वर्तमानानि चार्जुन भविष्यानि च भूतानि मां तु वेद न कश्चन. ஸோ இப்போ என்டையர் ஹியூமனிட்டியே எப்படி இருக்குது அப்படின்னா, மாயானால் என்ன ஆகியிருக்கா, எல்லாரும் கன்ஃபியூஸ்டு பீப்புளாக எல்லாரும் இருக்கா, மோகித்து போயிருக்கா. மோகம் அப்படின்னு சொன்னோன்னா டெல்யூஷன், குழப்பம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நேச்சுரலாக நமக்கு என்ன ஒரு குவெஸ்டின் வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ மாயா தான் எல்லாரையும் டெல்யூட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அது அந்த பகவானையும் டெல்யூட் பண்ணுமா? பகவானுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குமா? ஏன்னா பகவானையும் என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு இண்டிவிஜுவல் எப்படி பரா அபரா மிக்சரோ அதே மாதிரி தானே பகவானையும் பரா அபரா மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பகவானும் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் மாயா. ஏன்னா பகவானே முன்னாடி ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா, தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா, என்னோட மாயா அப்படின்னு வேற சொல்லியிருக்கா. இப்போ நம்மளை அஃபெக்ட் பண்ணுற மாயா பகவானையும் அஃபெக்ட் பண்ணாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு நேச்சுரலாக வரலாம். இப்போ இப்போ 2 பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் நடுவில் பார்க்க முடியாமல் நான் இந்த புக்கை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பட் புக்கை வச்சுட்டேன்னா என்னால் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை பார்க்க முடியாது, ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனாலையும் என்ன பார்க்க முடியாது. எதனால்? அதே புக்குனால தான் அவளுக்கும் என்னுடைய விஷன் ஆப்ஸ்ட்ரக்ட் ஆகும். அப்போது பகவானுக்கும் இந்த மாயா ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் பகவான் சொல்கிறார், அது அப்படி கிடையாது. எப்படி கிடையாது? இப்போது நாம் எப்படி மாயானால் அஃபெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா, மாயா நமக்கு மாஸ்டராக இருக்குது இப்போது. ஆனால் பகவான் மாயாக்கே மாஸ்டராக இருக்கார். அதனால் பகவானுக்கு இந்த மாயானால் அந்த மோகிக்கிற ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படாது. இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சின்மயானந்த சுவாமிஜி பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். ஒரு அப்பா தன்னோட குழந்தையோட வெளியில் நடந்து போகிறார். அப்படி நடந்து போகும்போது ஒரு ஆளை ஒரு போலீஸை கூட கூட்டிகிட்டு இப்படி போகிறான். இப்போ அந்த குழந்தை கேட்குறது, ஏன்பா போலீஸ் அந்த குழந்தைய அந்த ஆளை கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு அந்த பையன் கேட்கும்பொழுது அப்பா சொல்கிறா, டே அவன் திருடண்டா, அவன் தப்பிச்சு போகக்கூடாதுன்றதுனால போலீஸ் அவனை கூட்டின்னு போகிறா. இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே 2 போலீஸ் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகிறா. உடனே அந்த குழந்தை கேட்குது, இப்போ எதுக்குப்பா 2 போலீஸ் இந்த ஆளை கூட்டின்னு போகிறா? டே இவன் ரொம்ப பெரிய திருடண்டா, இவன் தப்பிச்சு ஓடக்கூடாதுன்னு 2 போலீஸ் இவனை பார்த்து கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு. ஸோ இப்போ இந்த குழந்தை இந்த அப்பா சொன்ன விஷயத்துலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணி வச்சுட்டுருக்கோம், எவ்வளோ போலீஸ் வராளோ அவ்வளோ பெரிய திருடனாக அந்த ஆள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குழந்தையோடைய கன்க்ளூஷனாக இருக்கும். அப்புறம் என்ன ஆகிறது, ஒரு நாளைக்கு ரிப்பப்ளிக் டே வருது. அப்போது நம்மளுடைய பிரசிடெண்ட் வரார். பிரசிடெண்ட் டிவியில் பார்க்குறது அந்த குழந்தை. பிரசிடெண்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 100 போலீஸ் கூட்டிகிட்டு போகிறா. அவருக்கு அந்த இந்த வெல்கம்லாம் கொடுப்பால்ல, கார்ட் ஆஃப் ஆனர்லாம் பண்ணி பிரசிடெண்ட்டை ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அப்போ இந்த குழந்தை கேட்குறது, இந்த ஊர்லேயே பெரிய திருடன் இவர் தானாப்பா அப்படின்னு கேட்குறது. அப்புறம் இதுக்கு அந்த அப்பா என்ன பதில் சொல்லி ஆகணும்? அதுக்கு திருட அப்படின்னு சொன்னால் திருடனை போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுவா. பிரசிடெண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த பிரசிடெண்ட் எத்தனை போலீஸ் இருக்கானோ அத்தனை போலீஸையும் அந்த பிரசிடெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுவா. அது மாதிரி ஈஸ்வரா மாயாவை கண்ட்ரோல் பண்ணுறார். மாயா ஜீவாவை கண்ட்ரோல் பண்ணுறது. யாருக்கு பராப்பிரகிருதி தெரியலையோ அவளை மாயா டெல்யூட் பண்ணுறது. அதனால கிருஷ்ணருக்கு என்ன சொல்கிறார், அகம் வேத,
எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு வந்து இக்னோரன்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். எனக்கு என்ன, பகவானுக்கு பரா பிரகிருதியும் தெரியும், அபரா பிரகிருதியும் பகவானுக்கு நன்னா தெரியும் இல்லையா. வேதாகம் பூதானி, எல்லா பீயிங்ஸை பற்றின அறிவும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எனக்கு மாயானால் ஏற்படுற லிமிட்டேஷன் கிடையாது. சமதீதானி வர்த்தமானானி பவிஷ்யானி. சமதீதானினா பாஸ்ட், வர்த்தமானானினா ப்ரெசண்ட்டு, பவிஷ்யானினா ஃப்யூச்சர். இது எல்லாத்தையும் வந்து பூத்தானியோட போட்டுக்கணும். நம்ம ஒன்றுத்துக்கும் பூத்தானியை பக்கத்தில் போட்டுக்கணும். சமதீதானி பூதானி, வர்த்தமானானி பூதானி, பவிஷ்யானி பூதானி அப்படின்னா பாஸ்ட் பீயிங்ஸ், ப்ரெசண்ட் பீயிங்ஸ், ஃப்யூச்சர் பீயிங்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். என்டையர் கிரியேஷன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். கஷ்டன மாம் ந வேத. கஷ்டன அப்படின்னா இந்த இடத்துல ஜீவா அப்படின்னு அர்த்தம். ஜீவாவுக்கு அந்த விஷயம் தெரியாது. பராப்பிரகிருத்தியை பற்றி எஸ்பெஷலி ஜீவாவுக்கு தெரியாது. ஜீவா மாயையா ஆவிருத்தா, மாயானால் டெல்யூட் ஆகி இருக்கிறதுனால ந வேத, ஜீவாவுக்கு இந்த விஷயம் தெரியலை. ஸோ ஜீவாவுக்கு இக்னோரன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஈஸ்வராவுக்கு இக்னோரன்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. அதனால தான் அவரை வந்து நித்திய அசம்சாரி முக்த புருஷா அப்படின்லாம் வந்து நாம் ஈஸ்வராவே சொல்கிறோம். ஸோ ஜீவா வந்து சம்சார ப்ராப்ளம்னால சஃபர் ஆகிறான்.